Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். கோவையில அண்ணாமலை போயிட்டு இருக்காரு, கரூர்லயே நின்றுக்கலாம், கரூர்ல நிக்க முடியாம போய் கோவையில ஏதாவது பண்ணிரலாம்னு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம். சரி, அப்ப கோயம்புத்தூர் ஜெயிச்சிரும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? கரூர்ல சொந்த ஊர்லயே அண்ணாமலையால நிக்க முடியலன்றாங்க. நாங்க எங்க நிக்கணும், நீங்க ஏன் பிரதர் நிர்ணயம் செய்றீங்க? கேக்குற சின்னத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்க முடியாது பிரதர். உங்களுக்கு முன்னாடி ஒருத்த அப்ளை பண்ணி எடுத்துட்டு போயிட்டா, நீங்க என்ன நேஷனல் பார்ட்டியா என்ன செய்றீங்க? குக்கரையும் சைக்கிளையும் வேற யாரும் கேட்கவே இல்லையா? கேட்டாங்க கொடுக்க போறாங்க. என்ன பிரச்சனை? அப்ளிகேஷன்ன்றது தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தையும் எங்க அரசாங்கத்தையும் ஒப்பிட்டு நீங்க பாக்குறீங்க. கிடைக்காத கட்சிகள் திருமாவளவன் ஒப்பிடுகிறார், சீமான் சந்தேகப்படுகிறார். இருக்கட்டும், சீமான் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் கேக்குறேன். 6 மாசம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறேன். அண்ணாமலை ஜெயிப்பதற்கும் அண்ணாமலை அங்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாக்குகளை பெறுவதற்குமான சில அதிகாரிகளை டெல்லியில இருந்து கூட இறக்கி இருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்த அவருடைய நண்பர்கள், அவருடைய பேட்ச்மெண்ட் எல்லாம் இறக்கி இருக்கிறதா திமுக பேட்ச்மெண்ட்லாம் வந்து எலெக்ஷன் சில விமர்சனங்களை திமுக எடுத்து வைக்கிறாங்க. இந்த நாட்டோட பிரதமரை எவ்வளவு இழிவான வார்த்தைகள் பயன்படுத்தி பேச முடியும், அவர் இழிவான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுறாரு. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ரவுடிங்க, பொறிக்கிங்க. நான் அப்படிதாங்க சொல்லுவேன். எங்களோட இந்த நாட்டோட பிரதமருங்க, நாட்டோட பிரதமரை பயன்படுத்துற வார்த்தையை கண்டிக்க யாருக்கும் துப்பு இல்ல. ஆனா நான் இங்க அவரை திட்டுறதுக்கும் உங்களுக்கு அவ்வளவு எல்லாருக்கும் கோவம் வருது. அப்ப எனக்கு கோவம் வரதாங்க செய்யும். காந்தி மரபுகள் போனாரு, மத்திய சென்னையில வந்து செருப்புக்கு தூக்கி அடிக்காத குறைதான் அசிங்கசியமா கேக்குறாங்க மக்கள். அப்புறம் தமிழிச்சி தங்கபாண்டி, தமிழிச்சி எங்க அதுதாங்க உண்மை. கேள்வி கேக்குறாங்க. ஓ அதுக்கு சும்மா இருமா அப்படின்னு சொன்னாரு. தயாநிதி மாறன் என்ன பேசுறாரு? ஏன்னா உங்களுக்கு அதிகார திமிரு, பண திமிரு, அதிகார திமிரத்துல ஆடிட்டு இருக்கீங்க. மோடியின் திட்டங்களை நம்ம சொல்லிதான வாக்குகள் கேட்கணும். ஆனா திமுகவை நம்ம திட்டி தான் வாக்கு கேட்கறது, அவ்வளவுதான். அதுதான் உங்களுடைய பிரச்சார யுக்தியா இருக்குல்ல. எல்லா இடத்துலயுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலத்திட்டங்களை பத்தி பேசிதான் நாங்க வாக்கு கேட்கிறோம். எந்த இடத்த திட்டி வாக்கு கேட்டோம்? கதிரானந்த் மாதிரி தெரியுது உங்களுக்கு. அவர்கள் போய் பேசுறாரு, அம்மா 1000 ரூபாய் வந்துச்சா, இன்னைக்கு 1000 ரூபாய் வச்சா லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களா, பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்களா, கொலுசு வாங்கிட்டீங்களா, வெக்கமே எல்லாம் கேட்கிறாரு. அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? வேட்புமனு தாக்கல் செய்யற தொண்டர்களை அடிச்சு நவுத்துறது காரணம் வந்து எங்களுக்கு களத்துல வந்து ஸ்ட்ரெங்த் இல்லாதனாலயா? நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த அளவுக்கு தான் கூட்டம் வரணும், கூட்டம் இவ்வளவு இடத்துல நிக்கணும்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு? இதே அளவுக்கு கூட்டம் முருகன் அவர்களுக்கு வந்த கூட்டம், அண்ணாமலை அவர்களுக்கு வந்த கூட்டம், தமிழிசை மேடம் வந்த கூட்டம், எந்த கேண்டிடேட் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு வர கூட்டம், எந்த தலைவர்களுக்கா திமுக அதிமுக அவர்களுக்கு வரதான் நீங்க பார்த்து சொல்லுங்க. உதயநிதி தூக்கிட்டு போன செங்கல் அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தது, மறுபடியும் இன்னமும் தூக்கிட்டு போறாரு. இந்த வாட்டி செங்கல் தூக்கிட்டு போனா மக்கள் செருப்பு தூக்கிட்டு வருவாங்க. தூக்குறதுல ஒரு லாஜிக் இருக்கு. இன்னமும் கட்டடம் எழல, அதான உண்மை. உங்களோட தேர்தல் வாக்குறுதியில 10% நீங்க நிறைவேற்றிட்டு எங்க கிட்ட நீங்க வாங்க. உங்க தேர்தல் வாக்குறுதியில 10% கூட நிறைவேற்ற முடியாத இந்த ஆட்சியை சார்ந்த நபர்கள், கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரமேஷ் சிவா. வணக்கம் முதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பிரச்சாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பயங்கரமா போயிட்டு இருக்கு. தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒவ்வொரு சட்ட தொகுதியிலும் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி கூடிய சீக்கிரத்தில் வந்து சுற்றுப்பயணம் நானும் போக அமைச்சிருவேன். ஒரு இளநீ மாநிலத்தில் நானும் போக வேண்டியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கல வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. இந்த பிரச்சாரம் வந்து பார்க்கும்போது, பிரச்சார வீடியோஸ் இருக்கட்டும், மக்களோட ஆதரவு பார்க்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. பிஜேபியை பொறுத்தவரையில் ஸ்டார் கேண்டிடேட்டை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்களை பெரிய அளவுக்கு யாருமே அங்க பேசல. கடுமையான விமர்சனங்கள் மோடியை டார்கெட் பண்ணி தான் திமுகவின் பிரச்சாரமே இருந்துட்டு இருக்குது. வேட்பாளர்களை ஒட்டி பெரிய பேச்சு இல்லை. அண்ணாமலை அதை வேணா குறிப்பிட்டு எல்லா இடங்கள்லயும் பேசுறாங்க. கோவையில அண்ணாமலை போயிட்டு இருக்காரு, கரூர்லயே நின்றுக்கலாம், கரூர்ல நிக்க முடியாம போய் கோவையில ஏதாவது பண்ணிடலாம்னு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம். சரி, அப்ப கோயம்புத்தூர் ஜெயிச்சிரும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? சொந்த ஊர்லயே அண்ணாமலையால நிக்க முடியல. நாங்க எங்க நிக்கணும், நீங்க ஏன் பிரதர் நிர்ணயம் செய்றீங்க? நாங்க கரூர்ல இருந்து இன்னொரு தலைவர் உருவாக்க பார்ப்பார் தலைவர். அங்க கரூரோட மாவட்ட தலைவர் வந்து மிக சிறந்த ஒரு தலைவர், முன்னாள் வந்து அதிமுக இருந்து வந்த ஒரு நபர். அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு புதிய புதிய தலைவர்கள் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் வழி விட்டு ஆகணும். எங்க தலைவர் தமிழ்நாட்டில் எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரு, எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது.
அவர் கோயம்புத்தூர்ல நிக்கிறார். இதுல என்ன பயம்? எங்களுக்கு என்ன பயம்? வேட்புமனு தாக்கல்ல அவருடைய படிவம் தவறா இருந்ததுன்னு எல்லாம் சுட்டிக்காட்டி நேற்றைக்கு பெரிய இதா போயிருந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு நாங்க வெளியிட்ட இதங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு என்ன ரொம்ப சங்கடமா இருக்குன்னா, கொஞ்சம் கூட வந்து ஒரு எத்திக்ஸ் இல்லாம ஊடகவியலாளர்கள் வெளியிடும் தகவல்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த சில வேட்பாளர்களே போயிட்டு அதை உங்களோட தேர்தல் ஆணைய கிட்ட வாக்குவாதம் பண்றாங்கல்ல. இருங்க பிரதர், ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் வெளியிட்ட அந்த இந்த 100 ரூபா இதை போட்டு வச்சிருக்கிற அந்த செய்தித்தாளர் ரிலீஸ் பண்ண அந்த இது ஃபேக்கு. அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரிஜினல் இதுன்னு ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை வந்து மாஃப் பண்ணி போட்டிருக்காங்க. அது நாங்கள் நிறைய இடத்துல போட்டோம். ஏன் மாஃப் பண்ணி போட முடியாது கட்டாயம் என்னன்றது கேள்விக்கு நீங்கள் முதல் மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். இன்னொன்று அது மாதேஷ் அவர்கள் கண்டிக்கிறாரா நான் கேட்கணும். ஏன்னா உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் அவங்களோட அஃபிஷியல் சேனல்ஸில் மார்ஃப் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன? நாங்கள் ஒரிஜினல் போடுறோம், நீங்கள் தவறானது போட்டிருக்கீங்க. அதை மாதேஷ் அவர்கள் கேள்வி கேட்பாரன்ற முதல் கேள்விக்கு மாதேஷ் அவர்களும் பதில் சொல்லணும். ஒன்று. இரண்டாவது, அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்றது மாநிலத்தில் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார் பிரஸ் மீட்ல. அதாவது 2 ஃபார்ம் 15 அண்ட் ஃபார்ம் 27. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஃபைலிங் ப்ராசஸ். சரிங்களா? நீங்க வேற ஏதோ ஒரு பேஜ் எடுத்து இல்ல பிரச்சனை அதில் பிரச்சனை சொன்னா கூட ரொம்ப ரொம்ப தெளிவாக என்ன ஃபார்ம் இருக்குன்னு தெரியுது. ஒன்று. இரண்டாவது, ஒரு வேட்பாளர் போய் வந்து நிற்கிறாங்க, வேட்புமனு தாக்கல் செய்யறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்ல போடுவாங்க. இது அஃபிஷியலாக வெளில போடுறது பப்ளிக்கோட பர்வியூல இருக்கணும். பப்ளிக் பர்வியூல இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது தவறு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஏன்னா பப்ளிக் பர்வியூல இருக்கிறது. இது நீங்க எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இது யாராவது சட்டம் தெரிஞ்ச யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், இது தப்புப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி எது கண்டுபிடிக்க முடியலையே. ஏன்? அப்போ உங்களுக்கு என்னன்னா, களத்துல அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து பயந்து விட்ட காரணத்தினால் நீங்க அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தானே சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கவே முடியாது, அவர் என்ன கிழிச்சிருவாருன்னா பேசுறீங்க. இதே நபர்கள் ஏன் இவ்வளவு பயப்படணும்? ஃபார்ம்ல தப்பு இல்லைன்றது ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. அஃபிஷியல் டாக்குமெண்ட் வெப்சைட்ல போட்டாச்சுங்க, பப்ளிக்கோட பர்வியூல இருக்குங்க, தப்பு சொல்றது எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் தாண்டி மீடியா வந்து மாஸ்க் பண்ணி ஒரு விஷயம் போட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா அப்போ அண்ணாமலை அவர்களை பார்த்து பயந்துட்டார்களா இல்லையா? தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அழுத்தமா வைக்கிறாங்க. பல இடங்கள்ல இது விமர்சனமா அவங்க வைக்கிறது தான் நான் கேள்வியா சொல்றேன். நானே கேட்கிறேன் என்னன்னா, பிஜேபி கூட்டணியில இருந்தா உடனே அவங்களுக்கு சின்னம் கிடைச்சிருது தேர்தல் ஆணையம் மூலமா. குக்கர் வேகமா கிடைச்சது. அதிமுக எப்படி சின்னம் கிடைச்சது? அதிமுக எப்படி சின்னம்? அதிமுகவுக்கு எதுக்கு சின்னத்தை வந்து நீங்க தானே சொல்றீங்க அதிமுக பிரச்சனை சின்னம் பிரச்சனைன்றீங்க. பிரச்சனையே இல்ல சார், உங்க கூட இருக்கிற ஓபிஎஸ்ல தான் சார் பிரச்சனை. ஓபிஎஸ் வச்சு நீங்க ஏதாவது அதிமுக பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ அண்ணா உங்களோட திட்டம் ஓபிஎஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோட இருக்காரு, அதனால பிரச்சனை பண்ண நினைச்சாங்கன்னா உண்மையிலேயே தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் எங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். அப்ப அங்க பிரச்சனை பண்ண திட்டத்தை நாங்க தடுக்க முடியாது. நீங்க அங்க முடியாது. அப்போ மட்டும் எங்களுக்கு பவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. முடியாது சார். அது வந்து இங்க பாருங்க, அது அதிமுகவின் சின்னம். ஓகேங்களா? நீங்க ஒத்தால் ஓபிஎஸ் க்கு புடிங்க கொடுத்தா பிஜேபி தான் அந்த இடத்தில் நீங்க தான் ஏமாந்து போவீங்க. நான் சொல்றேன் பாரு, எலெக்ஷன் கமிஷனை முடக்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. தேர்தல் பார்த்து பயப்படுற ஆளு நாங்க கிடையாது. தேர்தல் பார்த்து பயப்படுறவங்க தான் இந்த மாதிரி கரெக்டா போட்டிருக்க ஃபார்ம்ல தப்பு இது தப்பு இது நொட்ட நொல்லன்னு சொல்றதெல்லாம் பயந்து செய்யறவங்க வேலை. சரிங்களா? அப்படி நாங்க பயந்து இருந்தா நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கலாம். ஒண்ணு. இரண்டாவது, தேர்தல் கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னம் வந்து கொடுக்கறதுன்றது நிறைய விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க யாரும் ரெகக்னைஸ் பார்ட்டி கிடையாதுன்ற போது யாரும் ரெகக்னைஸ் பார்ட்டி கிடையாதுன்ற போது அவர் முன்னாடி அப்ளை பண்ணிருப்பாரு. நீங்க திருப்பி சொல்றேன், யாருமே கேட்கலன்னா கொடுப்பாங்க பிரதர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீமான் அவர்கள், நான் திருப்பி சொல்றேன், இதே மாதிரி சீமான் அவர்களை பத்தி நீங்க பேசுனீங்க. சரிங்களா? சீமான் அவர்களோட சின்னத்தை நீங்க முடக்கிட்டீங்க கொடக்கிட்டீங்கன்னு நீங்க, நான் திருப்பி அதே தான் உங்களுக்கு கேட்கிறேன். அவர் பேசுவார். சீமான் அவர்கள் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள், என்னைய தேசிய அளவுல பெரிய தலைவராகணும்னு முடிவு பண்ணிட்டாரா தம்பி அண்ணாமலை, ரொம்ப வாழ்த்துக்கள். இதனால வந்து அவர் சொன்னாரு, உண்மையாவே அவரால தான் சின்ன அண்ணாமலையால தான் சீமான் சின்னம் முடக்கப்பட்டதுன்றாரு. ஓகே ஓகே பிரதர், 5% வாக்கு கூட 2024 தேர்தல் வாங்க போறது இல்ல நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? ஏற்கனவே 7% 7% அவங்க. உங்களுக்கு எனக்கு பந்தயம் 5% வாக்கு கூட வாங்க போறது இல்ல நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க, நீங்க எதை வச்சு எழுதி வச்சுக்கோங்க. நான் வேணா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஒண்ணு, அவ்வளோ சின்ன கட்சி, பிரயோஜனமே இல்லாத கட்சியை முடக்கி அரசியல் செய்ய வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. 2. மூன்றாவது, நீங்க தப்பு பண்ணுவீங்க, உங்களுக்கு சின்னத்தை வாங்கி நாங்க டேவிட் கமிஷன் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு 6 மாசம் நேரம் இருந்தது, 6 மாசம் காலம் இருந்தது. நினைச்சிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம். அதை காப்பாற்ற துப்பு இல்லாம நீங்க விட்டு போவீங்க.
உங்களுக்கா டேவிட் காமிச்சு நாங்க இந்த சின்னத்தை திறந்து கையில கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களை இல்லை. இல்ல சார், என்ன நீங்க brother? எதுக்கு தலையிடுறீங்க நாங்க அப்படின்றாங்க. brother, உங்க தலையீடு இருக்கு. திரு சீமான் அவர்கள் ஏதோ- நேரடியா குற்றம் brother, சாட்டுறாங்க. நேரடியா குற்றம் அண்ணாமலையால் தான் brother. நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் பறிபோனது. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல திருப்பி பதில் சொல்லுங்க. இது ஏற்கனவே போன வாட்டி சரி, பேசினோம். ஓகே, நான் திருப்பி சொல்றேன். சரி, இன்னொன்னு சொல்லுங்க. இருங்க. திரு சீமான் தரப்புல இருந்து நான் சில கேள்விகள் வைக்கிறேன். சீமான் அவர்கள் கேட்கிற சின்னம் கிடைக்க மாட்டேங்குது, வைகோ அவர்கள் கேட்கிற சின்னம் கிடைக்க மாட்டேங்குது, திருமாவளவன் அவர்கள் கேட்கிற சின்னம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உங்க கூட்டணியில் இருக்கிற திரு டிடிவி தினகரன் கேட்டா உடனே அதே சின்னம் கிடைக்குது, அதே குக்கர் சின்னம், சைக்கிள் சின்னம் அதே இவருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படியே கிடைக்குது, மற்றவர்கள் கிடைக்க மாட்டேங்குது. என்ன சார் இது? நான் திருப்பி சொல்றேன் brother. இது என்ன நீங்க புது அதிசயமா இல்ல, இருக்கு? இல்ல, எனக்கு அதிசயம். நான் திருப்பி சொல்றேன். நீங்க எல்லாம் கம்பேர் பண்றதுனால நாம் தமிழர் கட்சியை வச்சு நான் பேசுறேன். சரிங்களா? நாம் தமிழர் கட்சி நான் ஏன் திருப்பி மற்றவங்களும் திருப்பி பேசுறேன்? மத்தவங்களும் சேர்த்து சரி, அவங்க சொல்றேன். லேட்டா பண்ணிட்டாங்க உங்களோட சார். விதிமுறைகள் நீங்க உட்பட்டு நீங்க சார், செஞ்சீங்கன்னா சின்னம் கேட்கிற சின்னத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுக்க சார். முடியாது பிரதர். உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்ளை பண்ணி எடுத்துட்டு போயிட்டா. நீங்க என்ன நேஷனல் பார்ட்டியா இல்ல அதே ஸ்டேட் எப்படி ரெகனைஸ் பார்ட்டியா? நீங்க குக்கரையும் சைக்கிளையும் வேற யாரும் கேட்கவே இல்லையா? கேட்டா அவங்க கொடுக்க போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்ளிகேஷன்ன்றது தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரதர், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தான் பதில் சொல்ல முடியும். நீங்க தேர்தல் ஆணையத்தையும் எங்க அரசாங்கத்தையும் உட்பிட்டு நீங்க நான் பாக்குறீங்க. ஒப்பிடல. கிடைக்காத கட்சிகள் திருமாவளவன் ஒப்பிடுகிறார், இருக்கட்டும் சீமான் brother. சந்தேகப்படுகிறார். இருக்கட்டும் brother. சீமான் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் கேக்குறேன். 6 மாசம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறேன். அவர் தூங்கிட்டு இருப்பாரா? அவர் டேவிட் காமிச்சு காப்பாற்ற வேண்டியது எங்க அவசியமா? எங்களோட தலையெழுத்தா அது? உங்க சின்னத்தை காப்பாத்த உங்களுக்கு துப்பு இல்லைங்க. உங்களுக்கு காப்பாத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? 6 மாசம் டைம் இருந்துச்சா இல்லையா அப்ளை பண்ணதுக்கு, வாங்குறதுக்கு? 6 மாசம் தூங்கிட்டு நீங்க தானே இருந்தீங்க. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, எவனத்த சின்னத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கு எங்களுக்கு நாங்க பண்ண முடியும்? நாங்க போய் அவர் கையில கால் விழுந்து நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற தலையெழுத்தா? நேற்றுக்கு சில வேட்புமனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது, நிறுத்தி வைக்கப்பட்டது தகவல்கள் எல்லாம் பிஜேபி சார்ந்தவர்கள், பிஜேபி கூட்டணிக்கும் வேக வேகமா ஏற்கப்பட்டது. அதுலயே பாருங்க, ஆராசாலாம் நிறுத்தி வச்சாங்க, அவங்க செல்வ கணபதி நிறுத்தி வச்சாங்க. போற போக்குல சும்மா வந்து பிஜேபி காரங்க டக்கு நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்றீங்க. ஒரு பக்கம் நீங்களே இதை சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நீங்களே வந்து ஃபார்ம் 15 தப்பு, ஃபார்ம் 27 தப்புன்னு இவங்க பிரச்சனை பண்றாங்க, நீங்களே சொல்றீங்க. ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. சரிங்களா? இன்னும் நான் திருப்பி கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலயும் விதிமுறைகளை தாண்டி வேலை செய்ய முடியாது. உங்களுக்காக ஏதாவது தளர்த்தி கொள்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் விதிமுறைகளை தாண்டி வேலை செய்ய முடியாது நான் புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ் அவர்கள் சப்மிட் பண்ற ஃபார்ம்னா திருப்பி பப்ளிக் பர்வியூல ஆர்எஸ் அவர்கள் ஒரு வெப்சைட்ல ட்விட்டர் பக்கம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதை பார்க்கும்போது அதுல இந்த தவறும் இல்லைன்னா தேர்தல் கமிஷன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அங்க போய் என்ன போய் சொல்ல முடியும்? தேர்தல் கமிஷன் நீங்க தான் உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன் ஃபார்ம்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, தேர்தல் கமிஷன் சொல்லுவாங்க இல்லங்க நீங்க பாஜக இல்ல அதனால கொடுக்க மாட்டேன் எழுதி கொடுக்க முடியுமா? என்ன பதில் நம்ம சென்ஸோட பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பெரிய அரசியல் ஆகணும், சாக்கா காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள். உங்களோட இயலாமையும் உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது காமிக்குது. அண்ணாமலை ஜெயிப்பதற்கும் அண்ணாமலை அங்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாக்குகளை பெறுவதற்குமான சில அதிகாரிகளை டெல்லியிலிருந்து கூட இறக்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாம், அதாவது அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்த அவருடைய நண்பர்கள், அவருடைய பேட்ச்மெண்ட் எல்லாம் இறக்கி இருக்கிறதா திமுக பேட்ச்மெண்ட்லாம் வந்து சில விமர்சனங்களை திமுக எடுத்து வைக்கிறாங்க. நான் சொல்றேன், அவங்களோட நண்பர்கள் எல்லாம் திமுக ஸ்போக்ஸ்பர்சன் போடுறாங்க. இதுங்க பிரதர், அவங்களோட நண்பர்கள், அண்ணாமலையோட நண்பர்கள் எல்லாம் எலெக்ஷன் பேலட் உள்ள போய் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தர் குத்திட்டு வருவாங்களா? ஒன்னு குத்து நம்பர் குத்து, ஒன்னு குத்து, 2 குத்து, 3 குத்து குத்திட்டு போவாங்களா? என்ன ஆபீசர்ஸா நியமிக்கப்படுறது? ஆபீசர்ஸா நியமனம் கேட்டு வாங்குறாரு. சரி, கேட்டு வாங்குறாரு பிரதர். சரிங்களா? அண்ணாமலை கேட்டு வாங்குறாரு. பேலட் பாக்ஸுக்கு போய் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஆபீசர்ஸ் போய் குத்துனா 1 ஓட்டு 2 ஓட்டா விழுமா? இல்ல 1 ஓட்டு 10 ஓட்டா விழுமா? என்ன லாஜிக் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற உங்களோட லாஜிக் சென்ஸ்லயே நான் வரேன். டிஆர்பி ராஜா இதெல்லாம் சொல்றாரு. என்ன இதையெல்லாம் மீறி அங்க என்ன பண்ணும்? எல்லாருக்கும் பிரியாணி உண்டு, ஆட்டு பிரியாணி உண்டு அப்படின்றாரு. அரசியல் நாகரீகம் என்னன்னு தெரியாத இருக்க நபர்கள் மட்டும் தான் திமுக சர்வே முடியும். சரிங்களா? அவங்களுக்கு தனி மனித நாகரீகமும் கிடையாது, அரசியல் நாகரீகமும் கிடையாது, என்ன வார்த்தை பேசணும்னு தெரியாது. அப்படி பேச முடியாத தலைவர்கள்லாம் அங்க கட்சியில பெரிய தலைவராக இருக்க முடியாது. இல்லைன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் தலைவர்களா இருக்க முடியுமா? கனிமொழி அக்கா அவர்கள் அந்த மேடையில் இருக்கிறாங்க, பிரதமரை பார்த்து என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? நீங்க பேச முடியுமா? அந்த வார்த்தையை என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு? எப்படி பயன்படுத்த முடியும்? ஒரு பக்கம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பிரியாணி வைப்போன்றாரு, ஒரு பக்கம் இவர் வந்து பிரதமரை, இந்த நாட்டோட பிரதமரை எவ்வளவு இழிவான வார்த்தைகள் பயன்படுத்தி பேச முடியும் அவ்வளவு இழிவான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுறாரு. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ரவுடிங்க, பொறுக்கிங்க வார்த்தை. நான் அப்படிதாங்க சொல்லுவேன். எங்களோட இந்த நாட்டோட பிரதமருங்க, நாட்டோட பிரதமரை பயன்படுத்துற வார்த்தையை கண்டிக்க யாருக்கும் துப்பு இல்லை இங்க. ஆனா நான் இங்க அவரை திட்டுறதுக்கும் உங்களுக்கு அவ்வளவு எல்லாருக்கும் கோவம் வருது. அப்ப எனக்கு கோவம் வரதாங்க செய்யும். ஒரு நாட்டோட பிரதமருக்கு அவர் என்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாருங்க? அப்ப உங்களை ரவுடிங்கன்னு சொல்லாம பொறுக்கிங்கன்னு சொல்லாம என்ன பயன்படுத்தணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கோவம் வருதுல, அப்ப நாட்டோட பிரதமரை பேசும்போது எங்களுக்கு கோவம் வராதா? அதுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? முதலமைச்சர் சாணத்தை கண்டனம் தெரிவிச்சாரா?
ஏதாவது பேசினார் அவரு? துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ வேணா நான் எடுத்து காட்டுறேன். பிரச்சார மேடையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பக்கத்துல நிக்க வச்சு அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, எந்த பேச்சாளர்களுக்குமே நான் சொல்றேன், இந்த இடத்துல மேடையில எச்சரிக்கை கொடுக்கிறேன். துரைமுருகன் நான் வேணா அந்த வீடியோ காட்டுறேன். துரைமுருகன் அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியும்? என்ன வார்த்தை பேசிட்டாரு? போதும் பிரதர். இந்த திருப்பி இந்த நாடகம் நடத்த வேணாம், சரிங்களா? இதெல்லாம் கண் துடைப்புக்கு நடக்கும் நடத்தும் சிவாஜி நாடகங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்படியே நான் கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, சரிங்களா? இதே ஆராசா அவர்கள் எடப்பாடி அவர்களுடன் தாயாரை இழிவாக பேசினார். ஆராசா அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆர்எஸ் பாரதி அவர்கள் நாங்க போட்ட பிச்சைகளை தான் நீதிபதிகள் பட்டியலில் சார்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் நாட்டோட பிரதமரை கேவலமாக தரைக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசினாரு, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? யார் என்ன வார்த்தை பேசணும் இதெல்லாம் தாண்டி விடுங்க, மிச்செல்லாம் விடுங்க. கேடு அவர்கள் மாநாடுல வச்சு ஓட்டு கேள்றான் நாயேன்னு ஒருத்தரை பத்தி பேசினார். யாரை பத்தி கேட்டாரு? மாநாடுல பிரச்சார கூட்டம். ஏதோ ஒண்ணு பிரதர், யாரை பத்தி கேட்டாரு? கூட்டணி கட்சியோட வைகோட மகனை பத்தி சொல்றாரு, பேசிட்டு இருக்கோம், ஓட்டு கேள்றான் நாயேன்றாரு. அப்படி இல்ல அவரு அங்க ஏதோ சைலண்டா சொல்றாரு. ஆமா, அவர் சைலண்டா சொன்னாரோ வயலண்டா சொன்னாரோ, மைக்கில் விழுந்த சத்தம் கேட்டது தானே, சொன்ன வார்த்தை தானே. மகன் முறையில அவரு மகன் முறையில் நாயே பேய அப்படிலாம் அதான் சொல்லுவார். அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதைன்றது யாருக்கும் கிடையாது. சுயமரியாதை இருக்கும் யாரும் அந்த கூட்டணியில் இருக்கவே முடியாது. அதனாலதான் ஓட்டு கேள்றான் நாயே அப்படின்னு சொல்லும் போது கூட அதுக்கு ஒன்றும் பேச முடியாம கூனி குறுகி நின்று, ஆனா நான் வந்ததே ஓட்டு கேட்க தானே அவரும் கூச்ச நாச்சலாம அந்த மைக்கில் பேசுறாரு, பதில் சொல்றாரு. வைகோட மகன் அங்க பதில் சொல்றாரு. இதுக்கு ஓட்டு கேள்றான் நாயன்னு கேனவர்கள் சொல்றதுக்கு பதில் சொல்றாரு. இதுதான் உங்களோட அரசியல் நாகரிகம். இது மாதிரி பேசுறவர்களை ரவுடிங்க பொறிக்கின்னு சொல்லாம என்னன்னு சொல்ல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், வேற என்ன வார்த்தைகள் பயன்படுத்தி உங்களை பேசணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பேசுறேன். ஏன் ஒரு சில வயலன்ஸ் எல்லாம் நடந்தது? நீலகிரிக்கு போயிட்டு வேட்புமனு கொடுக்கும் போதெல்லாம் வயலன்ஸ் எல்லாம் நடக்குது. வயலன்ஸ் நடந்துச்சுன்னா என்ன அதிகாரிகள் எங்களை அடிச்சு அனுப்பி விடுறாங்க, இதுல என்ன வயலன்ஸ் ஏதாவது நாங்க நடத்துற மாதிரி பேசுறீங்க நீங்க? இல்ல நீலகிரியில எவ்வளவு கூட்டங்கள் கூட்டிட்டு போகணுமோ அவ்வளவுதான், 5 பேர் உள்ள போகணும். அதே போல 100 மீட்டருக்கு இடைவெளிக்கு முன்னாடியே எல்லாரும் நிக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ நீங்க பாய்காட் பண்ணல. ரூல்ஸ் எல்லாம் எதுவும் மீறப்படல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்மளுக்கு கூட்டம் வரல, காசு கொடுத்தா கூட கூட்டம் வராத கூட்டமா நம்மளுக்கு இருக்கு. ஆனா என்னப்பா இந்த கட்சி தொண்டர்கள் இவ்வளவு பேர் வராங்க, மக்கள் இவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க முருகன் அவர்களுக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு பயம். உடனே அதுக்கு உங்களை அதிகார திமிரை யூஸ் பண்ணி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்க பெரிய ஆளுன்னு காமிக்க பாக்குறீங்க. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு வாக்காதான் மாறுமே தவிர நீங்க சொல்றது எந்த விஷயம் எங்களுக்கு நெகட்டிவா மாறாது. ஏன்னா மக்கள் எந்த கொந்தளிச்சிட்டு இருக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒண்ணு இல்ல, தயாநிதி மாறன் போனாரு மத்திய சென்னையில செருப்புக்கு தூக்கி அடிக்காத குறைதான் அசிங்கசியமா கேக்குறாங்க மக்கள். அப்புறம் தமிழிச்சி தங்கபாண்டி தமிழிச்சி ஏங்க அதுதாங்க உண்மை. கேள்வி கேக்குறாங்க சும்மா இருமா அப்படின்னு சொன்னாரு தயாநிதி மாறன். என்ன பேசுறாரு தயாநிதி மாறன் அவர்கள்? அப்படி எதுக்கு பதில் சொல்ல, எப்படி பதில் சொன்னா சும்மா இருமா அப்படின்னு பேசினாரு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அதிகார திமிரு, பண திமிரு, அதிகார திமிரத்துல ஆடிட்டு இருக்கீங்க. தமிழிச்சி தங்கபாண்டி அவர்கள் போறாங்க தென்சென்னைக்கு, கொடுத்த வரவேற்புன்னு பார்த்துட்டோம். நம்ம நேற்று மயிலாப்பூர்ல தான் நடந்துச்சு. 123 வார்டுக்கு போறாங்க மக்கள். இதேமா நீ எதுக்குமே வரல, இங்க ஃபுல்லா மிதந்துட்டு இருந்தோம் மக்கள், அவ பார்க்க உனக்கு துப்பு இல்லை, இதுக்கு எதுக்குமா வந்தீங்க கேட்டாங்களா இல்லையா? ஆனா அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு தமிழிசை மேடம் கூட நான் இங்கே கேம்பெயின் போனேன் மயிலாப்பூர்ல. இந்த போயிட்டு இருக்கோம், ஒரு அம்மா எந்திரிச்சு ஒரு 20 ரூபா கொடுக்குது. அது வீடியோல இருக்கு, லைவ் நியூஸ்ல இருக்கு பாருங்க. ஒரு அம்மா இந்த தேங்காய் விற்கிற அம்மா, ஏதோ கோவில் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்க. அப்போ அம்மா எந்திரிச்சு 20 ரூபா கொடுக்குது. அம்மா என்ன பண்ணா, இல்லை நான் அம்மா பார்க்கணும் இந்த வண்டி மேலே ஏறி இந்த 20 ரூபா கொடுக்குறேன் தமிழிசை மேடம் கிட்ட. சொல்லுது நீங்க தான்மா ஜெயிக்கணும், என்னால முடிஞ்சது இவ்வளவுதான்மா, உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் செய்யறேன்னு சொல்லிட்டு கொடுத்தது. இது லைவ் டிவில இருக்கு. 2 வேட்பாளர்களுக்கு வித்தியாசத்தை லைவ் டிவில பாருங்க நாங்க சொல்றோம். அந்த கோவில இருந்து நாங்க போயிட்டோம், தூரம் போறோம், அந்த அம்மா வயசானமா வந்துட்டே இருக்கு, வண்டி நிப்பாட்ட சொல்றாங்க. இங்க இருக்கிற காரியகர்த்தர்கள் என்னன்னு பாட்டினா அந்த அம்மா நீட்டிக்கிட்டே இருக்கு. தமிழிசை மேடம் யோசிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணோன்னே நீட்டி நீங்க தாமா ஜெயிக்கணும், இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 ரூபா கொடுக்குது. லைவ் டிவில நடந்த விஷயம். அதே போல 2 வேட்பாளர்களுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை, கள வித்தியாசத்தை, அந்த வித்தியாசத்தை துரைமுருகன் அவர்கள் தமிழிச்சி தங்கபாண்டியனை உட்கார வச்சு பேசின வீடியோ ஒன்னு இருக்கு, நான் காட்டுங்களா? அவசரப்பட்டாங்களே, அவங்களுக்கு நல்ல ஒரு பதவி, திடீர்னு தலைவர் ஆனாங்க, திடீர்னு கவர்னர் ஆனாங்க, அரசனை நம்பி இப்ப புருஷனை கைவிட்ட மாதிரி கணக்காய் போச்சு. இது நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுதான் நான் போன் பண்ணி சொல்லியிருப்பேன். அவசரப்பட்டிய தென் சென்னைன்றது ஜெயிக்கிறதுக்காகவே, திமுக ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு தொகுதின்றார் அவர். நான் சொல்றது இப்பதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு, நான் போன இன்டர்வியூல உங்களுக்கு சொன்னேன், அப்போ எந்த அளவுக்கு ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தால் தென்சென்னையா டாக்டர் மேடம் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க, சரிங்களா? டாக்டர் மேடம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வயசுக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானவர்களாக தான் இருப்பாங்க, கவர்னர்களாக இருப்பாங்க. தமிழிசை மேடம் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் கவர்னர்ஸ், சரிங்களா? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னொரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு கூட அவங்க கவர்னராக இருக்கலாம்.
அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவசரப்பட்டாங்க. ஆனா அவசரப்படலைங்க. என்னோட மக்களுக்கு, நான் வாழ்ந்த என் மக்களுக்கு நான் களப்பணியாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த நினைப்பு இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைவனுக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு இருக்குன்னு வித்தியாசம். தமிழிசை தங்கபாண்டியனாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஜெயவர்தனாக இருக்கட்டும், மக்கள் பணியாற்றுறதுன்றது அந்த மாதிரி அவங்க எம்பி, முன்னாள் எம்பி ஜெயவர்தன் அவர்கள் இந்த வெள்ளம் இருக்கும்போது எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாரு அவர் வேலை செஞ்சாரு. காமெடி பண்ணாதீங்க பிரதர், நீங்க சும்மா இந்த வீடியோ எடுத்து காமிங்க. அப்புறம் தமிழிசை தங்கபாண்டியன் எங்க போனாங்க? அப்படி போயிருந்தாங்கன்னா மக்கள் இப்படி கேட்பாங்களா? இல்ல மக்கள் இப்படி கேட்பாங்களா? மயிலாப்பூர்ன்றது என்னோட சட்டமன்றம் பதில். ஏன் எனக்கு தெரியும், நீங்க மத்தவங்களுக்கு கதை அளக்கிற மாதிரி எனக்கு அளக்க முடியாது. வேலை செய்யறேன், நான் போட்டை தூக்கிட்டு நான் சுத்தறேன், எனக்கு தெரியும். நீங்க வேற எங்க அளக்கிற மாதிரி நீங்க என்கிட்ட கதை அளக்க முடியாது. சரிங்களா? தென்சென்னைன்றது என்னோட தொகுதி, அதனால எனக்கு தெரியும். மக்கள் எல்லாத்துக்கும் கோவமா தான் இருக்காங்க. அதிமுக சார்ந்த ஜெயவர்தனும் வரல, இவங்களும் வரல. ஆனா நான் இன்னும் நினைச்சா கூட 15 வருஷத்துக்கு பதவியை கன்டினியூ பண்ண முடியும்ன்ற இருக்கிற டாக்டர் தமிழிசை மேடம் அவர்கள் எனக்கு அந்த பதவியை துச்சையா நினைச்சு தூக்கி போட்டு நான் என் மக்களுக்கு நான் ஆற்றப் போகிறேன். இப்ப தமிழிசை அவர்களே திடீர்னு தான் தென்சென்னை அவங்களுக்கு செலக்ட் பண்றாங்க. என்ன தென்சென்னையில அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற கேள்வி. விருகம்பாக்கத்துல நின்றுருக்காங்க. 2016 வந்து விருகம்பாக்கத்துல நின்னாங்க. அதுக்கு முன்னாடி தேர்தலில் வேளச்சேரியில நின்னாங்க. இது ரெண்டுமே அவங்களோட சொந்த. இன்னொன்று விருகம்பாக்கத்துல இருக்கிறவங்க தான் அவங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், தமிழிசை மேடம் வந்து ஒரு கவர்னர். அவங்க எப்போ தமிழ்நாடுக்கு வந்தாலுமே ஷீ இஸ் அலவுட் டு ஸ்டே இன் கவர்னர் மாளிகை. எந்த ஸ்டேட்டுக்கு போனால் அந்த மாநிலத்தோட கவர்னர் மாளிகையில் தங்குறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு, அதுக்கான ஏற்பாடுகள் உண்டு. ஆனால் என்றைக்குமே அவங்க கவர்னர் மாளிகையில் தங்குறதில்லை. என்னோட சொந்த வீடுக்கு தான் நான் போவேன். ஏன்னா என் மக்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாடுக்கு வரும்போது, சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவங்க தங்குற இடம் எது? கவர்னர் மாளிகை கிடையாது, அவங்க வீடு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கனெக்ட் இருக்க ஒரு தலைவருங்க. அது மக்களை உணர்ந்து கொண்டார்கள். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அதனால மக்களோட ஆதரவு நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்கணும்னு நான் சொல்றேன். சரி, மோடியின் திட்டங்களை நம்ம சொல்லிதான வாக்குகள் கேட்கணும். ஆனா திமுகவை நம்ம திட்டி தான் வாக்கு கேட்கறது, அவ்வளவுதான். அதுதான் உங்களுடைய பிரச்சார யுக்தியா இருக்குல்ல? இல்ல, என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலையுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலத்திட்டங்களை பத்தி பேசி தான் நாங்கள் வாக்கு கேட்கிறோம். எந்த இடத்த திட்டி வாக்கு கேட்டோம்? நீங்க என்ன எங்களை பார்த்தா கதிரானந்த் மாதிரி தெரியுது உங்களுக்கு? கதிரானந்த் மாதிரி அவர்கள் போய் பேசுறாரு, அம்மா 1000 ரூபா வந்துச்சா, இன்னைக்கு 1000 ரூபா வச்சா லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களா, பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்களா, கொலுசு வாங்கிட்டீங்களா, வெக்கமே எல்லாம் கேக்குறாரு. அந்த மாதிரி நினைச்சீங்களா? 1000 ரூபாய் கொடுத்திருக்கோன்றத பதிவு பண்றாங்க சார். 1000 ரூபாய் ஒரு திட்டம் தானே, அந்த திட்டம் அவங்களுக்கு பலனடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேட்டாரு. இன்னைக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுச்சா? அவர் சொல்றாரு 1000 ரூபாய் அது கிடையாது. உங்களுக்கும் தெரியும், சும்மா நீங்க வேண்டாம் இந்த மாதிரி ஜோக் பண்ணாதீங்க. அவர் சொல்ற 1000 ரூபான்றது ஓட்டுக்கான 1000 ரூபாய் தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்றாரு இந்த வீடியோல. எதையோ முடிச்சு போடாதீங்க சார். நான் முடிச்சு இப்படிதான் கனெக்ட் பண்ணிட்டு பிரதர், இதுதான் பிரதர் உண்மை. சரி, நான் புரியல, நீங்க வாங்கி கொடுக்குற அந்த 1000 ரூபாய் ஏந்தி தான் பாண்ட்ஸ் பவுடரு, ஷவரு, சீப்பு அதெல்லாம் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்களா மக்கள்? இது என்ன மாதிரி பேச்சு? இதுக்கும் அந்த ஓசி பேச்சுக்கும் நிறைய வித்தியாசங்கள் கிடையாது. ஓசியில தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றதும், நான் வாங்கி கொடுத்த துட்ல தான் நீ பாண்ட்ஸ் போடுற, நீ மண்சோட போடுற, நீ சீப்பு போடுற, நீ பவுடர் போடுறன்னு சொல்றது ரெண்டு ஒரே மாதிரி தான். சந்தோஷமா இருக்கீங்களா, எல்லாம் சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு ஏதாவது அப்படி கேட்டாரா? அந்த இதுதானே அவருடைய பிரதர், பயன்படுத்தும் வார்த்தைகள் முக்கியம். எந்த இடத்துல பயன்படுத்துறன்றது அதை விட முக்கியம். சரிங்களா? இன்னைக்கு என்ன நீங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? பாண்ட்ஸ் வாங்குனீங்களா, கிரீம் வாங்குனீங்களா, சீப்பு வாங்குனீங்களா, சோப்பு வாங்குனீங்களான்றது ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகள். வசீகரமா பேசுற மக்களோட அடாப்ட் ஆகுறாரு சார், இணைஞ்சு பேசுறாரு. அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு மேல பிரதர் நான் சொல்றேன்ல, அவர் என்ன சொல்றாரு, அடுத்து உங்களுக்கு யாருக்கு வேணும்ன்றாரு. சரிங்களா? கை தூக்குங்க, அடுத்து யாருக்கு வேணும்? இன்னைக்கு யாருக்கு 1000 ரூபாய் வந்துச்சு, கை தூக்குங்க. அடுத்து நாளைக்கு யாருக்கு 1000 ரூபாய் வேணும், கை தூக்குங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்ததா, மாசம் 1000 கொடுங்க, இன்னைக்கு வராதவங்களுக்கு கொடுப்பேன்றாரு சார். நீங்க பண்ணாதீங்க பிரதர். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க பிரதர். உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும். நான் மக்களுக்கு மன்றத்துல நான் விட்டுறேன். களத்துல உங்களுக்கு ஆதரவு இருக்கா போற இடங்கள்ல? ஆதரவு இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் வந்து எங்களோட தொண்டர்கள் வந்து அடிச்சு நவுத்துறீங்களா என்ன? வேட்புமனு தாக்கல் செய்யற தொண்டர்களை அடிச்சு நவுத்துறது காரணம் வந்து எங்களுக்கு களத்துல வந்து ஸ்ட்ரெங்த் இல்லாதனாலயா? நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த அளவுக்கு தான் கூட்டம் வரணும், கூட்டம் இவ்வளவு இடத்துல நிக்கிறோம்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு? இதே அளவுக்கு கூட்டம் முருகன் அவர்களுக்கு வந்த கூட்டம், அண்ணாமலை எம்ஜி அவர்களுக்கு வந்த கூட்டம், தமிழிசை மேடம் வந்த கூட்டம், எந்த கேண்டிடேட் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு வர கூட்டம், எந்த தலைவர்களுக்கா திமுக அதிமுக வரதான் நீங்க மேல பார்த்து சொல்லுங்க. சரி, ஏன்னா நீங்க காசு கொடுத்தாதாங்க தொண்டர்களே வருவாங்க. ஆனா எங்க தொண்டர்கள் அப்படி கிடையாதுங்க. நீங்க சாப்பாடு கொடுக்க வேணாம், டீ காஃபி வாங்கி கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம். உண்மையான மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் நினைக்கும் தொண்டர்கள் இருக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனாலதான் எதுவுமே எல்லாம் வராங்க. கூட்டணி கட்சிகள் நீங்க நிறுத்தி வச்சிருக்கிற இடங்கள்லாம் ஒன்றும் ஒரு பரபரப்பே தெரியல. அங்கங்க அதாவது வேலைகள் நடந்த மாதிரி தெரியுது. ஒரு சம்பிரதாயத்துக்கு கொடுத்த மாதிரி தான் தெரியுதே சார்.
பிரதர் அது வந்து உங்களோட அசஸ்மெண்ட். இல்ல. உண்மையிலேயே அப்படிதான் கொடுத்துருக்கோமா இல்லையான்றது தேர்தலோட முடிவு வரும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப எந்த அடிப்படையில நீங்க அதை சொல்றீங்க? கூட்டணி கொடுத்த இடத்துல எதுவுமே ஒரு பரபரப்பே இல்லையா? கூட்டணி என்ன பரபரப்பு? ஒரு கூட்டணி ஸ்ட்ரென்த்னா திமுகவுல ஒரு கூட்டணி ஸ்ட்ரென்த் தெரியுது சார். எல்லா கட்சிகளும் பாருங்க அங்க போறாங்க, எல்லாம் வேட்புமனு பண்றாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளும் சொல்றாங்க, மக்கள் கிட்ட பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க, பல விஷயங்கள் தெரியும். ஆனா கூட்டணி கட்சிகள் பெருசா உங்க கூட்டணி வேலை செய்யற மாதிரி ஒன்றும் தெரியல. பாமக செய்யற மாதிரி தெரியுது, மற்ற கட்சிகள் எல்லாம் பெருசா செய்யற மாதிரி தெரியலையே. அது உங்களோட அசஸ்மெண்ட் பிரதர். அது உண்மையிலே வாக்குகள் மாறும் போது உங்களுக்கு தெரியும். ஒன்று இரண்டாவது ஒன்று இல்லை. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து சென்னைக்கு வர போறாரு, விருகம்பாக்கம் முடிச்சுட்டு இதுக்கு போறாரு, திருவான்மியூர் போறாரு. அங்க நீங்களே வீடியோ கேமரா எடுத்துட்டு வந்து பாருங்க, கூட்டணி கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் வராங்க, சொந்த கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் வராங்க, எந்த அளவுக்கு கூட்டம் வருது நீங்களே வந்து பாருங்க. அப்போ முடிவு செய்யுங்க. அதே மாதிரி கூட்டம் வேற இருக்க வருதான்னு பாருங்க, எவ்வளவு நிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படி ஏதாவது இடத்த கூட்டம் நிக்க வச்சிருக்காங்கன்னா அந்த ஆள் பேசுறதுக்கு முன்னாடி நிலைமை போயிருவாங்க. ஏன்னா காசுக்கு அவரை கூட்டம் அது. அதுக்கும் எங்க கூட்டத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தேர்தல் அறிக்கைன்னு ஏதாவது வெளியிட்டதா பிஜேபி? கண்டிப்பா வரும். இன்னும் இருக்கிறதே நாட்கள் குறைவு. இருக்கு பிரதர். மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? அதான் என்ன பிரதர், என்னன்னா பிரதர், நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி நேத்து பேசுறது இன்னைக்கு பேசுறது அப்படியே அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட் வச்சு படிப்பார்னு நம்ம நிறைய எடுத்து பேசியிருக்கோம். ஆனா அவர் எந்த அளவுக்கு துண்டு சீட் வச்சு படிப்பான்னு பார்த்து நானே வேந்து போயிருக்கேன். ஏன்னா 2021 தேர்தலில் ஒன்று பேசுறாரு, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுறாரு. அதே வார்த்தையை அச்சு பிசறாம அப்படியே ரிப்பீட் அடிக்கிறார். இப்போ பேசும்போது தேர்தல் வாக்குறுதி இப்போ பேசினார்ல, அப்படியே ஒரு வார்த்தை விடாம இந்த எடுத்தாங்க அப்படின்னுவான்ல, அத பின்னாடி இருக்க வந்து எது எக்ஸாம்பிள் பேச விடுங்க பிரதர், பேச விடுங்க. எடுத்தாங்க அப்படின்வாங்க. இங்க தான் எழுதுனானா அதே பின்னாடி எழுதணும். வந்து விழுந்துச்சு பேப்பர் அடிச்சுன்னா அதே தூக்கி போட்டு பேப்பர் அடிக்கிறாங்களா, அதே விஷயத்தை முதலமைச்சர் பார்த்து பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். 2021 சொல்றாரு, நாங்கள் சொல்வதை சொல்வோம், சொல்வதை தான் சொல்வோம் அப்படின்றாரு. சொல்வதை தான் செய்வோம் அப்படின்னு தானே சொல்லணும். கரெக்ட். சொல்வதை தான் செய்வோம் தானே சொல்லணும். சொல்வதை சொல்வோம்னு வளர்றாரு. சரிங்களா? 2021 வளர்ற அதே வார்த்தையை 2026 அதே மாதிரி வளர்றாங்க. அதே வார்த்தையை சொல்றாரு, நாங்கள் சொல்வதை தான் சொல்வோம்னு திருப்பி வளர்றாரு. இதே வளர்றது தான் 2021 வளர்றாரு. 21 வளர்ன அதே விஷயத்தை 24 வளர்றாரு. சொல்வதை தான் நாங்கள் சொல்வோம்னு சொன்னா அதே சொல்வதை தான் சொல்லுவோம் இப்போ வளர்றாரு. அப்புறம் அவர் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்றாரு, இதெல்லாம் வந்து இந்த நாங்கள் சொல்றோம் இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் தலைப்புச் செய்திகளாக நாங்கள் சொல்கிறோம்னாரு. அதே போல 2024 தேர்தலில் திருப்பி சொல்றாரு, நாங்கள் இப்ப சொல்ல போறதெல்லாம் தலைப்புச் செய்திகளாக நாங்கள் சொல்றோம்ன்றாரு. அப்படியே அடிச்சாங்க காப்பி. அப்படியே அந்த வீடு அப்படியே எடுத்து போட்ட மாதிரி இருக்கு, ட்ரெஸ் மாதிரி இருக்கு, முடி மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் மாதிரி இருக்கு, வேற எதுவும் மாறல. அப்புறம் சொல்றாரு, நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு 2021 சொல்றாரு. இப்போ அதே தான் சொல்றாரு, நாங்கள் வந்தா முதல் கையெழுத்து சொல்ல மாட்டாரு. நாங்க எதுக்குங்க பண்ணணும்? நாங்க நீட் ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்க எதுக்குங்க பண்ணணும்? எதுக்கு நாங்க பண்ணணும்? நாங்க பண்றோம்னு சொன்னோமா? நாங்க வந்து செய்ய முடியாத சத்தியங்களும் சொல்லி கொடுக்க மாட்டோங்க. 2021 நாங்க வந்தோம் முதல் கையெழுத்து நாங்க நீட்டுக்கு போடுவோம் உடனே செஞ்சோம், நீங்க வாய்ஸ் ஆர்டர் விட்டீங்க. அதே வாய்ஸ் ஆர்டர் 2024 சொல்றீங்க. அப்புறம் அன்னைக்கு சொல்றாரு, நாங்க வந்து எல்பிஜி வந்து நாங்க வந்து 100 ரூபா கம்மி பண்ணுவோம். இப்போ எல்பிஜி 500 ரூபா கம்மி பண்ணுவோம். அப்புறம் முன்னாடி என்ன சொன்னாரு, நாங்க டீசல் 5 ரூபா கம்மி பண்ணுவோம், பெட்ரோல் 5 ரூபா கம்மி பண்ணுவோம், டீசல் 4 ரூபா கம்மி பண்ணுவோம். அதையும் செய்யல. அப்புறம் இப்போ என்ன சொல்றாரு, 70 அப்படி வந்து அதாவது 5 ரூபாய்க்கே பண்ண துப்பு இல்லை. நாங்க 75 ரூபாய்க்கு பெட்ரோல் எடுத்து வந்துருவோம், 60 ரூபாய்க்கு டீசல் எடுத்து வந்துருவோம்ன்றது எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிங்க வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணி என்ன பிரதர் காமெடி பண்றீங்க? நான் திருப்பி கேட்கிறேன், இந்த பெட்ரோலை ஜிஎஸ்டில எடுத்துறதா கம்மி பண்ண முடியும். சரிங்களா? ஜிஎஸ்டில கொண்டு வரணும். ஜிஎஸ்டி நீங்க தானே, ஜிஎஸ்டினாவே நீங்க தானே இருக்கீங்க. ஜிஎஸ்டிக்கு இருக்கிற பெரிய தலைவலியே மத்திய அரசு தானே. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிறது யாரு? நாங்க தான் இருக்கோம் ஜிஎஸ்டி கவுன்சில்ல. நாங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சில்ல யாரு? ஜிஎஸ்டி கவுன்சில்ல பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி எடுத்துறணும்னு நினைக்கும் போது அந்த மீட்டிங் இருக்கும்போது நான் வந்து என்னோட உறவினரோட வளகாப்புக்கு போயிட்டேன்னு ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு. யார் அது சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு அமைச்சர் சொன்னாருங்க, முன்னாள் நிதியமைச்சர், வாய் விட்டான்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சிட்டாங்களே அந்த நிதியமைச்சர் என்ன சொன்னாரு, நான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது எனக்கு முக்கியமான வளகாப்பு இருந்துச்சு அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க வளகாப்புக்கு போயிட்டீங்கன்னா எப்படி ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கும்? நாங்க ஆள்ற மாநிலங்கள் ரொம்ப தயாரா இருக்குங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களும் ஒத்து போகணும். நாங்க பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வரணும். வெஸ்ட் பெங்கால் ஒத்துக்கல, தமிழ்நாடு ஒத்துக்கல. தமிழ்நாடு ஒத்துக்கலாம், அது பேச எடுத்துட்டு போக முடியாது. இவர் வளகாப்புக்கு போயிட்டார், மீட்டிங்கே போல, எப்படி நம்ம நடத்த முடியும்? அது எப்படி கம்மி பண்ணுவீங்க? ஆனா திருப்பி சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஆளும் எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை விட 6 ரூபாய் கம்மி பெட்ரோல் அண்ட் டீசல். 6 ரூபாய் கம்மி. சரிங்க, அப்ப அங்க பண்ண முடியுங்க, பண்ண முடியல, உங்களுக்கு துப்பு இல்லன்னு அர்த்தம். இவங்க பண்ணலன்னா நீங்க பண்ணி விடுங்க சார். மக்களை பாதுகாக்கறவங்க தானே. என்ன பிரதர் நீங்க மக்களை பாதுகாக்கறவங்க, நீங்க காமெடி பண்ணாதீங்க. நாங்க எப்படி காமெடி பண்ணாங்க? 12 ரூபாய் கம்மி பண்ணனால தான், சரிங்களா? அங்க 12 ரூபாய் கம்மி பண்ணனால தான். என்ன 12 ரூபாய் பண்ணீங்க? ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 12 ரூபாய் கம்மி பண்ணுச்சுங்க. அதனால தான் ப்ரொக்யூர்மென்ட் ரேட் கம்மி பண்ணனால தானே நீங்க எல்லா ஸ்டேட் கம்மி பண்ணாங்க. நான் திருப்பி கேக்குறேன், நாங்க பண்ண முடிஞ்சனால தானே எங்க நாங்க ஆள்ற மாநிலங்கள 6 ரூபாய் கம்மியா இருக்கு. இங்க 100 ரூபாய் இருக்குன்னா அங்க 94 ரூபாய் இருக்கு. அப்ப நாங்க கம்மி பண்ணிட்டோம் தானே அர்த்தம். நாங்க ஆள்ற மாநிலம் நாங்க பண்ணிட்டோம்.
நீங்க பண்ணலன்னா அப்ப நீங்க பண்ண தயார் இல்ல, நீங்க பண்ண உங்களுக்கு So, துப்பு இல்லன்னு இப்ப தான் அர்த்தம். அவங்களுடைய வாக்குறுதி இன்னைக்கு என்னன்னா 65 ரூபா பண்ணுவோம், இன்னைக்கு 75 ரூபா வாக்குறுதி பண்ணுவோம். என்னன்னா, ஆமா. நேத்து நான் ஒரு படத்துல ஒன்று சொல்றேன்ல, நான் இன்னைக்கு சொல்றத நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றத இன்னைக்குமே சொல்வேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான். நேத்து ஒரு பொய் சொன்னேன், அது இன்னைக்கு சொல்லுவேன். இன்னைக்கு சொல்ற பொய் தான் நாளைக்கு சொல்லுவேன். நாளைக்கு சொல்ற பொய் நாளைக்கு சொல்ல சரி, போறீங்க, okay. அவ்வளவுதான். அவங்க என்னைக்கும் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க வச்சிட்டீங்க பாருங்க. மறுபடியும் எய்ம்ஸ் கல்ல தூக்கிட்டாரு பாருங்க, செங்கல்ல தூக்கிட்டாரு உதயநிதி. நீங்க அதை பண்ணி முடிக்கவே மாட்டீங்க போல தெரியுது. அவரும் அந்த கல்ல வைக்க மாட்டாரு போல தெரியுது. அவர் அது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் வரை நான் இந்த கல்ல தூக்கிட்டு தான் சுத்துவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸுக்கு மருத்துவத்துக்கு போய் கத்துக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அது எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த ட்ரெயின் படிக்கணும். அது அது படிக்கணும். இருங்க பிரதர், அது நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு எத்தனை வசதிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எய்ம்ஸ் அடுத்து காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜப்பான் வந்து கடன் வாங்குறோம், அது கோவிட் டைம்ல ஸ்டாப் ஆகுது. அப்போ பெர்சன்டேஜ் கம்மியாகணும்னு சொல்லுது. ஏன்னா அது 1% லோன் எடுப்பாங்க. அப்போ அந்த அந்த அடுத்த கம்பெனி மாறுது. அப்போ அதனால சில தள்ளுமுறைகள் வருது. நான் திருப்பி கேட்குறேன், இவ்வளோ வருஷத்துல 2014 பாரத் நரேந்திர மோடி அவர்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ எய்ம்ஸ் இருந்துச்சுன்ற கேள்விக்கு மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். 10 எய்ம்ஸ் கூட இல்லை. இப்போ 60 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த 10 வருஷத்துல 50 எய்ம்ஸ் தாண்டி நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டுல வரதா போகுது. நாங்க அடிக்கல நாட்டணும். நீங்க அடிக்கல கூட நாட்டுல எங்க அதான் நாங்க கேக்குறேன். அடிக்கல கூட நாட்டு துப்புலயே இவ்வளவு நீங்க 2004ல இருந்து 2014 வரைக்கும் இருந்த நேரத்துல எய்ம்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருந்தவர்கள் தானே நீங்க. சரி, அப்ப நீங்க ஆட்சியில தானே 21ல தூக்கிட்டு போனாரு செங்கல். நான் சொல்றேன் தானே இப்ப உங்க கூட்டணி ஆட்சி தானே ஆட்சி வந்துச்சு. அப்ப என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க? 21ல உதயநிதி தூக்கிட்டு போன செங்கல் அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. மறுபடியும் இன்னமும் தூக்கிட்டு போறாரு அந்த இந்த வாட்டி செங்கல் தூக்கிட்டு போனா மக்கள் செருப்பு தூக்கிட்டு வருவாங்க. தப்பா சொல்லாதீங்க. தூக்குறதுல ஒரு லாஜிக் இருக்கு. இன்னமும் கட்டடம் எழுல. அதானே உண்மை. எய்ம்ஸ் எங்க போச்சு? உங்களோட தேர்தல் வாக்குறுதி இல்ல 10% நீங்க நிறைவேற்றிட்டு எங்க கிட்ட நீங்க வாங்க. உங்க தேர்தல் வாக்குறுதியில 10% கூட நிறைவேற்ற முடியாத இந்த ஆட்சியை சார்ந்த நபர்கள், கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள். சரிங்களா? உங்க தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நீங்க நிறைவேற்றலைங்க. நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், மாதேஷ் அவர்கள் நாளைக்கு தயார்னா எங்களோட தேர்தல் வாக்குறுதியை நான் எடுத்துட்டு வரேன், நீ இவங்களோட தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வாங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒப்பிட்டு பார்ப்போம். 2014 நாங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியும் 2019 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியும் நாங்க எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளும் நம்ம எடுத்துட்டு வருவோம். ரெண்டும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்த்து நம்ம மாதேஷ் அவர்கள் முடிவு செய்யட்டும் யார் உண்மையிலே தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்கன்றது மாதேஷ் அவர்களே சொல்லட்டும் மக்கள் கிட்ட. இறுதியா ஒரு கேள்வி, டாக்டர் சுப்பிரமணிய சாமி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பாத்தீங்களா? மோடி மீண்டும் பிரதமரா வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை ஜெயிப்பாங்கன்னா நயனார் நாகேந்திரன் ஏதாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான், மற்றவங்க யாரும் ஜெயிக்க முடியாதுன்றார். தமிழிசை ஜெயிக்க முடியாது, அண்ணாமலை அது மீன் பை அப்படிதான் அது அவர் சொல்றாரு. உங்க கட்சியில் இருக்கிறவரே சொல்றாரு சார், மோடி மறுபடியும் பிரதமரா வரக்கூடாதுன்றாரு. வர முடியாதுன்னு சொன்னாரு. வரக்கூடாதுன்றாரு. அவரோட தனிப்பட்ட கருத்து. வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் பாரத் நரேந்திர மோடி அவர்களை வர முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் முடியாதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் பல்ட்டி அடிச்சாலும் நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. பாரத நரேந்திர மோடி அவர்கள் 400 சீட்டை நான் வாங்கிட்டு வருவேன்னு சவால் விட்டுருக்கேன். அந்த 400 வாங்கிட்டு வரதான் போறான்றது எல்லாருக்குமே தெரியும். திருப்பி 2029 பாரத நரேந்திர மோடி நான் தான் பிரதமர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அந்த தேர்தலும் இப்பவே எழுதி கொடுக்குற 400 தாண்டி அதுக்கும் வாக்குகள் வாங்க தான் செய்வோம், சீட்டு வாங்க தான் செய்வோம். அதனால உங்க தனிப்பட்ட கருத்துக்கள் நீங்க என்ன வேணா சொல்லலாம், அவர் வரக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆனா வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. பிஜேபி காரருக்கே எவ்வளவு வெறுப்பு இருந்திருக்கு பாருங்க. அவருக்கு இது ரசிக்கல, அவரு போதும் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை. நாங்களும் அவர் ரசிக்கல பிரதர். நாங்களும் சுப்பிரமணிய சாமியோட கருத்துக்களை சீரியஸ் எடுத்துக்கிறது இல்ல. இப்போ இல்ல, நாங்க 2015 இருந்து அவரோட கருத்துக்களை சீரியஸ் எடுத்துக்கிறது இல்ல. சோ நீங்க அவரை பத்தி இன்னைக்கு நேத்தா பேசுறாரு, அவருக்கு எப்பெல்லாம் டைம் பாஸ் ஆலியோ, அவருக்கு என்னைக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கம்மியாதோ அவர் வந்து உடனே ஐயோ நம்மளை பத்தி இதான் பேசணுமே அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் பேசுவார். we don't take it seriously. அவ்வளவுதான். நாங்க ஒரு கருத்துக்களை வந்து முக்கியமான கருத்துக்களை நாங்க பார்க்கல. கடுமையான போட்டியா இருக்க போகிறது 4 முனை போட்டி. இதுல வந்து பிஜேபி யார் இந்த 4 முனை ஓரடி 4 முனைன்ற யார்? திமுக vs அதிமுக, நாம் தமிழர். ஆமா, திமுக vs அதிமுக vs நாம் தமிழர் பிஜேபி. சரி சரி சரி. 4வது இடத்துல நீங்க இருக்கீங்க. பாத்துறோம் பிரதர், பாத்துறோம். நான் அதான் 4 முனை போட்டியை நீங்க எதிர்கொள்ள போறீங்க. சரி, 4 முனை போட்டியா இல்லனா வந்து பாஜக தான் மெயின் கிங் மேக்கரா என்னன்றது நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. கிங் மேக்கரா பாருங்க பிரதர், நீங்க பாருங்க. மாதேஷ் அவர்கள் எப்படி வேணா சிரிச்சுக்கலாம், நான் சிரிக்கலைங்க, நீங்க எவ்வளவு வேணா கேலி செஞ்சுக்கலாம், ஆனா மக்கள் மனசுல இருக்கிறது தான் நேரடியாக தேர்தல்ல களத்துல தெரியும். அது மக்களோட மனசுல என்ன இருக்குன்றது தேர்தல் காலம் முடியும் போது ஜூன் மாசத்துல தெரியாதான் போகுது. அப்போ மாதேஷ் அவர்கள் நாங்களும் இதே மாதிரி உட்காந்து பேச போறோம், அப்ப நம்ம பேசிக்கலாம், பார்க்கலாம். நீங்க ரொம்ப நம்பிக்கையில இருக்கீங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றி பெறட்டும். நானே வாழ்த்துக்கள் சொல்றேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சிவா. நன்றி பிரதர்.